அநேக முறை பிரசங்கத்தை ஒன்ஸ் மோர் என்று கேட்டார்கள். எனக்கு ரொம்ப ஆச்சரியம், என்ன பிரசங்கத்தை போய் ஒன்ஸ் மோர் கேட்குறாங்களே, நீங்கள் அப்போ சொன்னீங்க அந்த பாயிண்ட் திரும்ப சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பார்கள். பேரார்கள் சொல்லுவார்கள். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, பரவாயில்லையே என்று. ஆக எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு, எல்லாவற்றுக்கும் ஒரு லிமிட் உண்டு. இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிந்த ஒரு விஷயத்தை தான் நான் சொல்ல விரும்புகின்றேன். சகேயு என்ற ஒரு மனிதனை குறித்து லூக்கா 19 நீங்கள் வாசித்திருப்பீர்கள். அவருடைய அனுபவங்களை குறித்து நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். அதற்கு முன்னதாக உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற கிறிஸ்தவ அனுபவத்தை பற்றி நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றேன். நிறைய பேருக்கு இயேசுநாதர் யாருன்னு தெரியவில்லை என்பது சமீப நாட்களில் நான் ஒன்றை கண்டுபிடித்தேன். அவர் ஒரு சாமியை கும்பிடணும் அப்படிங்கிற சிந்தையோடு பெருவாரியான மக்கள் இருப்பதை நான் பார்க்கிறேன். எத்தனையோ சாமிகள், 33 கோடி தேவர்கள், 44 சித்தர்கள் என்றெல்லாம் சொல்லப்படுகிறார்கள். அந்த மாதிரி லிஸ்டில் இவரையும் சேர்த்து இது ஒரு சாமியை கும்பிடணும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அந்த சாமி என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், என்னை போல நீங்களும் சாமியா இருக்கிறார். அதை என்னை போல நீங்கள் வர வேண்டும் என்று விரும்புகிறார். அதாவது என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொல்கிறார். அது உங்களை பார்க்கிறது, என்னை பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார். உங்களோடு பேசுகிறவர்கள் என்னோடு பேசும் அனுபவத்தை கலந்து வர வேண்டும் என்று சொல்கிறார். ஐயோ, சவாலான ஒரு வார்த்தை அல்லவா? தொடர்ந்து பரிசுத்த ஆனவர் நம்மோடு கூட ஈடுபட வேண்டும், அவர்களோடு கூட பேச வேண்டும். எல்லாருக்கும் முடியும் என்று நான் நினைக்கின்றேன். அப்படி எழுந்து உட்கார போகிறோம். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஜஸ்ட் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும். காந்தியா இருந்தால் கஷ்டமா இருக்கும். முடியாதவர்கள் பரவாயில்லை. அன்பின் ஆண்டவரே ஸ்தோத்திரம். என் ஜனமே கேள், நான் பேசுவேன் என்று சொன்ன ஆண்டவர் கேட்கும்படியாய் வந்திருக்கிற அடிமைகளானோடு கர்த்தர் பேச வேண்டும். உடைய வாக்கின் வலுவை ஜீவன் எங்களுக்குள் பிரவேசிக்க வேண்டும். உடைய அன்பின் கரம் எங்களை தாங்க வேண்டும், நடத்த வேண்டும் என்று நினைக்கிறோம். உடைய சத்தத்தை கேட்க நீதான் கிருபை செய்வதாக. இயேசு நாமத்தில் பிதாவே. நன்றி. ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இருக்க வேண்டிய 3 முக்கியமான அனுபவங்களை உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகின்றேன். தேவராஜ்யத்தில், பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது என்னுடைய ஆத்மாதான், அவருடைய சரீரம் அல்ல. தெரியும் உங்களுக்கு நினைக்கிறேன். உங்கள் ஆத்மாவில் எந்த பணத்தை டேமேஜ் ஆகியிருந்தாலும் அதை பற்றி ஆண்டவருக்கு பிரச்சனை இல்லை. அது ஒரு நோக்கம் வைத்திருப்பார் ஆண்டவர். பார்க்கிற எனக்கு ஒரு நோக்கம் உண்டு, பார்க்க முடியாது உங்களுக்கு நோக்கம் உண்டு. ஆனாலும் உங்களுக்கு கொண்டு என்னை கொண்டு தேவன் மையப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எப்படி மையப்படுவார் என்று எனக்கு தெரியாது, நான் அவருக்கு தெரியும். ஏதாவது ஒரு கட்டத்தில் ஆண்டவரை மையப்படுத்துவார். எந்த சூழ்நிலையிலும் எந்த சந்தர்ப்பங்களிலும் சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிறவங்களுக்கு பிளஸ் பாயிண்ட் என்று தான் நான் நினைக்கின்றேன். அப்படித்தானே நீங்க வொர்ஷிப் பண்றீங்க, பாடுறீங்க. அதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு சவாலாக இருக்கிறது. கர்த்தரை பார்க்கிறார். இவ்வளவு டேமேஜ் ஆகி இருந்தாலும் அவன் இயேசுவுக்கு மகிமையாக அவரையே ஆராதிக்கிறீர்கள் என்றுதானே அர்த்தம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும்.
அப்படி இருக்கிற உங்களுக்கு மறுபடியும் தெரிந்த சில உண்மைகள், தெரியாத சில அனுபவங்கள் உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன். எல்லாருக்கும் என்பது என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல மீது தெரியாதா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி எப்பொழுது நீயும் வீட்டார் அனைவரும் அப்ப இயேசுசாமி எவ்வளவு பிரதானமான ஒரு தெய்வக்குமாரன். அவரை ஏற்றுக்கொண்டார், அவரை அனுப்பினவரை ஏற்றுக்கொண்டதாக அர்த்தம். அவரை அனுப்பினவர் பிதாவாகிய தேவன். அப்படி என்றால் சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தருடைய வல்லமை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் தேவன் அருளுகிறார் என்று அர்த்தம். ஆகவே முதலாவதாக நான் அனுபவிக்க வேண்டிய ஒரு அனுபவம் என்னவென்றால், இயேசுவின் ரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகின்ற அனுபவிக்கின்ற அனுபவம் வேண்டும். வேதம் சொல்கிறது அல்லவா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை இங்கே அமர்ந்திருக்கிற உங்கள் யாரையும் பார்க்கும் பொழுது இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட மக்களை போல எனக்கு தெரிகிறது. கரெக்டா பேசுறேன்னா நான் சொல்ல சரிதானா? கொஞ்சம் பேருக்கு புரிஞ்சனால அவங்களாம் கைதிருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் பேருக்கு புரியணும், அதனால் திரும்ப நான் சொல்றேன். இயேசுவின் ரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டிருக்கிறேன், எனக்காக பலியானார் என்று இதை நான் அனுபவித்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட மக்களை குறித்து ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், இவர்கள் மனுஷனுடைய சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது இவர்கள் பிறக்கவில்லை, தேவனாலே பிறந்தவர்கள். அப்படி என்றால் இங்கே அமர்ந்திருக்கிறவர்கள் யாரும் கர்த்தரால் பிறந்திருக்கிறீர்களாம், தேவாவியால் பிறந்திருக்கிறீர்களாம். கொஞ்சம் பேர் யோசிக்க ஆரம்பிச்சுட்டீங்க, என்ன புதுசா சொல்றாருன்னு யோசிக்கிறீங்க. தேவனால் பிறந்தவர்கள், how could I say, நான் எப்படி சொல்ல முடியும்? காரணம் இருக்கிறது. இன்னும் எனக்குள் பாவம் இருக்கிறது, இன்னும் எனக்குள் அருவருப்பு இருக்கிறது, இன்னும் அந்த பகுதியெல்லாம் சுத்தமாகவில்லை. ஆனால் எனக்காக ஒரு பாவத்திற்காக மறித்திருக்கிறார், சுத்தி இருக்கிறார் என்ற அந்த உண்மையை கூட என்னால் நம்ப முடியவில்லை. அப்படியே நம்பினாலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் என்னுடைய பாவங்கள் குறுக்கே நின்ற வண்ணம் இருக்கின்றன. ஆக என்னுடைய தேவை என்ன என்றால், அவரை நான் நம்ப வேண்டும், அவரை நான் விசுவாசிக்க வேண்டும், அவரை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக முடிக்க அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். அதாவது ராஜா வீட்டுக்குள்ள இளவரசன், பொம்பளையா இருந்த இளவரசி, நீங்களான ராஜா வீட்டு பிள்ளைகள். அப்ப நம்மலாம் பிரின்ஸ் எவ்வளவு பெரிய ஒரு இடத்தை ஆண்டு கொடுக்கிறார். எந்த இடத்துல தேவன் நம்ம வைத்து அடங்கு பார்க்கிறார். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் இந்த உலகம் கொடுக்கிற பட்ட பெயர் என்ன? உங்களுக்கும் எனக்கும் இந்த உலகம் கொடுக்கிற பட்ட பெயர் என்ன? எப்படி அழைக்கிறார்கள்? உங்களெல்லாம் பார்த்து அழைக்கிறாங்களா? உங்க பதிலை கேட்கும்போது எனக்கு சந்தோஷம், ஆச்சரியமா, நான் எதிர்பார்க்கிற பதில் வரல.
நீ சொல்றதை பார்த்து ரொம்ப உண்மையிலேயே உங்களை எப்படி பாராட்டணும்னு எனக்கு தெரியல. என்னங்க பார்த்து உங்களையும் என்னையும் இந்த உலகம் எப்படி அழைக்கிறது என்று கேட்டால் வேதக்காரங்க, இவங்க பைத்தியக்காரங்க, அப்புறம் என்ன சொல்லுவாங்க, இந்த உலக மக்களுக்கும் உங்களுக்கும் உள்ள வித்தியாசம் அது ஒன்றுதானா? பிரதான வித்தியாசம் என்ன? அந்த அளவுக்கு உயரத்தில் நீங்க இருக்கிறீங்க. உங்களை போய் நாம தான் பார்வையற்றோம் சொல்லி தப்பு பாய்ச்சிட்டு இருக்கிறோம். அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நீங்களா பார்வையற்றவர்கள் போகிறது சொன்னேன். ஞாயிற்றுக்கிழமை நீங்க பார்வையற்றவர்கள் நீங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறீங்க, வீக் டேஸ் நாங்கள் பிறந்துட்டு இருக்கோம் அப்படின்ட்டு பார்க்கலாம். தேவனை பொறுத்த ஒரு காட்சியற்ற மக்கள். காட்சி இல்லை என்றால் சாட்சி இருக்காது. நீங்கள் அனைவரும் காட்சி பெற்றவர்கள், எனவே சாட்சியாக இங்கே வந்திருக்கிறீர்கள். உங்கள் லெவல் கூட வைக்கலாம், குறைய இருக்கலாம், ஆனால் ஆண்டவருக்கு மகிமையாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்றுதான் பொருள். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பைபிள்ல சகீரை பத்தி நீங்க படிச்சிருப்பீங்க. சகீரை யாருன்னா ஆயக்காரனுடைய தலைவன், டாக்ஸ் கலெக்டர். வரி வசூலிப்பவர்கள் எப்படி இருப்பாங்க? மதுரையில நீங்க பார்த்துருப்பீங்க. பைனான்ஸ் பண்றவங்களா எப்படி இருப்பாங்க? அன்பா, பாசமா, ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாங்க இருக்கிறோம், எவ்வளவு பணம் வேணும் நம்ம கொடுக்கிறோம், எப்ப முடியுமோ அப்ப கொடுங்க. எனக்கு தண்ணி வேணாம். எப்ப முடியுமோ அப்ப கொடுங்க. சொல்ல மாட்டாங்களா? உங்களுக்கு அனுபவம் இருக்கு சொல்றீங்க. வட்டி பரவாயில்ல, அப்படிலாம் சொல்லி கொடுத்துட்டு ஒரு மாசம் இல்ல, சாரி, ஒரு நாள் தாமதமாச்சுன்னா விட மாட்டாங்க தானே. அவங்க மீசை முறித்து வந்து நிற்பாங்க, பிரம்மாண்டம் வந்து நிற்பாங்க. அந்த வேலையை பார்க்கறது தான் சகை. அதாவது அப்பா அம்மா வச்ச பேரு. நான் உடனே சகினா என்ன அர்த்தம் பைபிள் அது டிக்ஷனரியை பார்க்கும் பொழுது சகினா வெகுளி என்று அர்த்தமா, வெகுளியான மனமுடையவர் என்று பொருள் என்று எழுதப்பட்டிருந்தது. ஆனால் பேரு தான் வெகுளி, வேலையோ கடுமையான வேலையை செய்கிறார். இந்த கருப்பா இருக்கிறவங்களுக்கு வெள்ளச்சாமி பேர் வைப்பாங்க இல்லையா, சம்பந்தம் இல்லாமல் இருக்கும், அந்த மாதிரி. அதனோட அப்பா அம்மா வச்ச பேர் சஹியு. அவருக்கு 3 பேர் உள்ளது என்று நான் சொன்னேன். 2வது பெயர் என்னவென்றால், மக்கள் அவனுக்கு வச்சிருக்கிற பேர் இவன் பாவியான மனுஷன் அல்லவா என்றார். அவன் செய்த பாவங்களை சுட்டி காமித்து பேசுவார்கள், அவனுடைய பலவீனத்தை சுட்டி காமித்து பேசுவார்கள், அவனுடைய பலத்தையும் குறித்து பேசுவார்கள், பலவீனத்தை குறித்து பேசுவார்கள், அவன் சொசைட்டிக்கு எவ்வளவு யூஸ்லெஸ்ஸா இருக்கிறான் என்று பேசுவார்கள். அவனுக்கு கண்ணு தெரியாது, காது கேட்காது, பேச தெரியாது, இப்படி என்னென்ன குறைபாடுகள் உண்டோ அதை அடையாளப்படுத்தி பேசுவார்கள். எனக்கு அன்பானவர்களே, உங்களையும் என்னையும் இந்த மக்கள் எப்படி அடையாளப்படுத்துகிறார்கள்? உங்களை எப்படி அடையாளப்படுத்துகிறார்கள்? அதைத்தான் நான் அப்பொழுது கேட்டேன். என்னமா பார்வையற்றவர்கள்.
என்ன கொடுமை! உங்களையும் என்னையும் அடையாளப்படுத்தும் ஒரு சமுதாயம். ஆனால் ஆண்டவர் உங்களையும் என்னையும் எப்படி அடையாளப்படுத்துகிறார் என்றால், இவனும் ஆபிரகாமின் குமாரன் அல்லவா என்று சொல்கிறார். அப்படி என்றால் எனக்கு 3 பிள்ளைகள், 3 பிள்ளைகள் உனக்கு கீழ்ப்படிவார் என்று சொல்ல முடியாது. ஒருவன் கீழ்ப்படியவில்லை என்றால் அவனை கண்டிப்பேன் தண்டிப்பேன், அதானே ஒழிய அவனுங்களுக்கு நான் தானே என்று சொல்லுதலே நான் தயங்க மாட்டேன். He is my bread, he is my son. அதே மாதிரி உங்களையும் ஆண்டவர், நீ ஆபிரகாமின் குமாரத்தி அல்லவா, நீ ஆபிரகாமின் குமாரன் அல்லவா, நீ என்னுடைய பிள்ளை அல்லவா என்று தவறளித்தாலும் ஆண்டவர் கண்டித்து தண்டித்து சீர்படுத்தி சீராக்கி உருப்படியாக்கி ஆண்டவரை அனுப்புவார். கண்பானவர்களே, இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்க வேண்டும். இரண்டாவதாக பாவ மன்னிப்பு அங்கேதானே உண்டாகிறது. அதை பெற்ற உடனே நீங்க கிறிஸ்டியனாக மாறிடுவீங்க. கிறிஸ்டியனாக மாறினதுக்கு அதுக்கப்புறம் என்ன அனுபவம் வேகம் சொல்லுகிறது என்றால், கிறிஸ்தனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். இது கடினமான ஒரு பகுதியில் நான் வந்திருக்கிறேன். கிறிஸ்தனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நீங்கள் கழுவப்பட்ட மக்கள் என்பதை நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் சிலுவை அறையப்பட்டவர்களா என்ற விஷயத்தில் எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்கிறது. ஏனென்றால் சிலுவையில் அறையப்பட்ட மக்களை குயிக்காக என்னால் கண்டுபிடிக்க முடியும், சிலுவையில் அறையப்படாத மக்களையும் கண்டுபிடிக்க முடியும். உங்களுக்கு நான் அப்படியே ஐசைத்து பேசலாம், எல்லா நிகழ்ச்சியில் அறையப்பட்டிருக்கீங்கன்னா சொல்லலாம், ஐ கேன் ஜட்ஜ், பட் அதாவது உண்மை கிடையாது. நான் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்தவன் என்று பகிரங்கமாக சாட்சி சொல்ல விரும்புகிறவர்கள் மாத்திரம் வலது கரத்தை உயர்த்தி காட்டலாம். சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் நான் சொன்ன கருத்து புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன். அதை தேங்க்யூ காட். கை கீழே போடு. கை தூக்காதவங்கள குற்றம் சொல்ல மாட்டேன், ஏன்னா நான் சொல்றது புரியாம கூட இருக்கலாம். சில சமயத்தில் புரிஞ்சா நாங்கள் 2 கையும் கூட தூக்கியிருப்போம் அப்படிம்பாங்க. அது விஷயம் இருக்கு. ஆனாலும் புரியணுங்கிறதுக்காக நான் பேசிட்டு இருக்கிறேன். சிலுவையில் அறையப்படுறதுனா மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும். நான் ஒரு சின்ன சம்பவத்தை சொன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கைவண்டி இழுக்கிறவங்கெல்லாம் நல்ல முரட்டு உடம்பு இருக்கும். அதில் ஒருவர் அந்த சங்கத்தினுடைய தலைவர். அவரை கண்டால் எல்லாரும் அஞ்சுவார்கள், பயப்படுவார்கள். பெயர் முத்து என்று வைத்துக் கொள்வோம். இந்த முத்து வர்றாண்டா என்று சொல்லி எல்லாரும் பயன்பார்கள், நடுங்குவார்கள். தேவனுடைய ஏதோ ஒரு கிருபையினாலும் இறக்கத்தினாலும் அந்த முத்து ரட்சிக்கப்பட்டார். முத்து ரட்சிக்கப்பட்டவன அபிஷேகம் பெற்ற உடனே எப்போ பார்த்தாலும் அல்லேலூயா அல்லேலூயா சோத்திரம் சோத்திரம் பிரைஸ் தி லார்ட் சோத்திரம். உடனே அன்னை அவருக்கு என்ன பேர் வச்சுதாங்கன்னா அல்லேலூயா முத்து வரான்டா. பேரே மாறி போச்சு. மக்கள் அவனுக்கு எப்படி அடையாளப்படுத்துகிறார்கள் என்றால், அல்லேலூயா தானே இந்த வந்துட்டு இருக்கான் பாருங்க, இந்த வந்து உட்கார்றாண்டா அப்படிங்கிறாங்க. வண்டியில சாஞ்சோடனே அல்லேலூயா சாஞ்சிருச்சு அப்படிங்கிறான். எந்திரிக்கிறது அல்லேலூயா எந்திரிக்குது அப்படிங்கிறான். எந்திரிச்சு முறை முறைச்சோன்னா எந்திரிட்டு அல்லேலூயா முறைக்குது அப்படிங்கிறான். இதை ஒரு நாள் கேட்டுனா அவருக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிப்போச்சு. ஒரு காலத்துல அங்க வந்தான்னா எல்லாம் இங்க நடுங்குவாங்க. அவன் பேச்சு வந்தாலே நடுங்குவாங்க. ஆனா இன்னைக்கு அவனை வச்சுக்கிட்டே செய்யறாங்க. உடனே எழுத நின்றான். வேற வழியே கிடையாது. சொன்ன ஜெபம் பண்ணிட்டு ஜெபம் பண்ணிட்டான். உங்களை கேட்கிறேன், எப்படி ஜெபம் பண்ணிருப்பான் நினைக்கிறீங்க?
அப்புறம் ஐயா சொல்லுங்க, இந்த முத்து எப்படி ஜெபம் பண்ணிருப்பான்னு நினைக்கிறீங்க? ஒரு மந்திரம் சாமி, அப்புறம் ஒரு மன்னிங்க ஆண்டவர் என்று தாங்கள் செய்து என்று மணி நீங்க சொல்லாட்டாலும் நம்ம மனசுல இருக்கிறது எனக்கு தெரியுது. எப்பொழுதுமே அப்படிதான் பண்ணி பழக்கம் நம்மளும். ஆனால் அவனும் அப்படி ஜெபம் பண்ணல. ஆண்டவரே ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்கன்னு இருக்கான். எதுக்கு 5 நிமிஷம் டைம்? எதுக்கு புரியுதாங்க? அம்மா உங்களுக்கு போர் அடிக்குன்னா நின்று உட்காந்துறேன் நான். அஞ்சு நிமிஷம் டைம் கொடுங்க. ஒரு முறை மறைச்ச அப்புறம் எல்லாம் ஆஃப் ஆயிடுவாங்க. அவன் ஸ்டாண்டர்டுக்கு 5 நிமிஷம் கேட்கிறான். உங்க ஸ்டாண்டர்டுக்கு எத்தனை நிமிஷம் கேட்பீங்க? அவனுக்கு 5 நிமிஷம் போதும். உங்களுக்கு எவ்வளவு நேரம் தேவைப்படுது? புரியுதா? புரியலையோ? பாஸ்டர் சொல்லுங்க, புரியுமா? புரியலையோ? என்ன புரியும்படியா பேசுறது தெரியல. அதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பேசிட்டு இருக்கேன். அந்த பழைய மனிதனுடைய சத்தம் துணிக்குது. 5 நிமிஷம் கேட்கிறான். பழைய முத்து வந்துட்டானா கதை முடிஞ்சு. புது முத்தா இருக்கனால வாங்கி கட்டிக்கிறான். நீங்களும் வாங்கி கட்டிக்கிறோம். புது ஆளா இருக்கிறனால தான், வேற வழியே கிடையாது. அப்படியா? அப்படியானா? ஆனா தாவீதை போல கரெக்டா பாடுங்க. தெரியும் எனக்கு, நீங்க கரெக்டா பாடுவீங்க. தாவீது அது ஒரு பெரிய கேரக்டர். தாவீது போலதான். தாவீது கிடையாது, ஃபாதர் நீட்டா பாடிட்டார். தாவீது மாதிரியும் பாடிட்டார். நான் தான் தாவீது கூட அவர் சொல்லலை ஃபாதர். அது மட்டும் இல்லை, என்ன வந்தாலும் என்ன டான்ஸ் வாசனாங்கல்ல. நான் யோசனை இன்சல்ட்டா ஆண்டு கொடுக்கிற தாளன். என்ன வந்தாலும் எதில் வந்தாலும் அப்பாவை சோத்தரிப்பேன். ஏசப்பா சோத்திரம், ஏசப்பா சோத்திரம், ஏசப்பா சோத்திரம். தாவீதை போல அப்படிதான் நம்ம வண்டி போயிட்டு இருக்கு. துதிக்கிறோம், சோத்தரிக்கணும் சுவாமி. என்ன வந்தாலும் சோத்தம் ஒரு குறிப்பிட்ட அளவு வந்துச்சு, நம்மளாலே தாண்ட முடியாது. இதுக்கு மேல ஆண்டவர் விட்ட வழி அப்படின்னு சலனம் பண்றோம். பார்த்தீங்களா? அப்பதான் ஆண்டவர் செயல்படுகிறார், அற்புதங்களை செய்கிறார். அப்படிப்பட்ட அற்புதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். இந்த காலையில் கூட 4 மணி நேரம் உங்களுக்காக நான் ஜெபிக்கும் பொழுது என் மனதில் ஏற்பட்ட ஒரு கருத்து என்னவென்றால், எல்லாரும் இதயத்திலும் வெளிச்சம் உண்டாகும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபித்தார். All the people requires the light of God. அந்த ஒளி உங்களுக்கு வர வேண்டும் என்று. அப்படித்தான் ஏசாயா 42:14 வாசிக்கிறேன். நான் அதை வழிநடத்துவேன், இருளில் நடக்கும் பொழுது அதை வெளிச்சமாக மாற்றுவேன். நான் பலமுறை சொல்வதுண்டு. வரும்போது கூட காலையில் வரும்போது பேசிக் கொண்டிருந்தேன் டிரைவர்கிட்ட இருந்து. எத்தனையோ ஆக்சிடென்ட்டை கேள்விப்படுகிறேன். எல்லா ஆக்சிடென்ட்டையும் பார்வையற்றவர்கள் அடிபட்டதாக வரலாறு இல்லை, கண்ணுக்கு வந்தாங்க அடிபடுறான் அப்படின்ட்டு. நான் அதுக்கு காரணம் என்ன? ஒரு விஷயத்தை பார்வை தேவன் கொடுத்திருக்கிறார் என்றுதான அர்த்தம். ஒரு விஷயத்தை ஞானத்தை தேவன் கொடுத்திருக்கிறார் என்றுதான அர்த்தம். அதை கொடுத்து ஆண்டவர்
தேவராஜ்யத்தில் பிரவேசிக்கும் பொழுது அங்கே பார்வையற்றோர், செவிடோர், தப்பாணி, ஊனு, கூடர்கள் அப்படி பிரிப்பாரா? இல்லையே. அங்கே பிரவேசிப்பதெல்லாம் ஆத்மா தானே. அந்த ஆத்மாவுடைய ஒரு சேஞ்ச் இருக்கணுமே, ஒரு மாறுதல் இருக்க வேண்டுமே. அப்படி என்றால் அது சுத்தமாக இருக்க வேண்டும் என்றால், செயல்பட வேண்டும் என்றால், உங்களை சொந்த இருக்கிற அந்த சரீரம் சிலுவையில் அறையப்பட வேண்டும். ஆசை இச்சைகள் எல்லாம் அறையப்பட வேண்டும். தேவனை உங்களை ஆளுகை செய்ய வேண்டும். நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று வேதத்திலே வாசிக்கிறோம். 1 Corinthians 6 வாசிக்கும் பொழுது, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே என்று வேதம் சொல்கிறது. அதாவது ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் பாடுறோம், நீ உனக்கு சொந்தமல்லவே, நிக்கப்பட்ட பாவி நீ உனக்கு, நீ உனக்கு சொந்த, நாதற்கே சொந்தம், நீ உனக்கு சொந்தமல்லவே. ஒரு ஆணித்தனமான ஒரு டிக்ளரேஷன். I don't belong to devil, I belong to God. நான் சாத்தானுக்குரியவர்கள் அல்ல, உரியவனும் அல்ல, நீங்களும் நானும் தேவனுக்குரியவர்கள். ஹல்லேலூயா. தேவனுக்கு உகந்தவர்கள். பிரைஸ் தி லார்ட். காரணம், நாங்கள் கழுவப்பட்டிருக்க கிறிஸ்தவர்கள், சிறுவில் அறையப்பட்ட கிறிஸ்தவர்கள். 3வது என்னவென்றால், எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்தரை நடப்படுவார்கள் என்று சொல்கிறது. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று வார்த்தை சொல்கிறது. அந்த கிறிஸ்துவின் ஆவி உங்களுக்கும் எனக்குள்ளும் எப்பொழுதும் இருப்பதற்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் இங்கே யாரும் இல்லை. அதில் எனக்கு நம்பிக்கை உண்டு, முழு நம்பிக்கை உண்டு. கிறிஸ்துவின் ஆவியோடு தான் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். அந்த ஆவின் பலத்தோடு தான் வந்திருக்கிறீர்கள். அந்த ஆவின் பலத்தோடு தான் ஆசீர்வாதத்தை பற்றி நீங்கள் போக போகிறீர்கள். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இது ஒரு மகத்தான ஒரு அனுபவம். கிறிஸ்துவின் ஆவின் பலத்தோடு வாழ்வது, கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமையாக இருப்பது, அது பெரியதொரு மகிமையான அனுபவத்தோடு கூட இந்த லோகத்தில் வாழ நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும். தேவ சமூகத்தில் முழுதுமாக அர்ப்பணிக்க நாம் தெரிவிக்க வேண்டும். ஒருவேளை என்ன கிடைக்கும், ஏது கிடைக்கும், சவுண்டு போனால் என்ன கிடைக்கும்? 2 ஊழியக்காரங்க வர்றாங்க. இன்னைக்கு 2 ஊழியக்காரங்க வர்றாங்களா? அவங்க என்ன கொடுக்க போறாங்க? கிஃப்ட் கொடுப்பாங்களா? அந்த 2 ஊழியக்காரங்க என்ன மாதிரி நினைக்கிறேன், அது அவங்கள மாதிரி நான் இருக்கேன்னு நினைக்கிறேன். தேவாலயத்துக்கு போகும்பொழுது, பேதுரு யோவானும் போகும்பொழுது அங்கே ஒருவன் கேட்கிறான், ஏதாவது கொடுங்க என்று. நான் கூட யோசித்து பார்த்தேன். பேதுரு யோவானு பார்த்தா ரொம்ப ரிச்சா தெரியும், பார்க்கறதுக்கு காசுக்காரன் போல, வசதிகளும் போல நினைச்சிருக்காங்க போல தெரியுது. ஏதாவது கிடைக்குமான் என்று சொல்லி உடனே பேதுரு சொல்றாரு, வெள்ளியும் பொண்ணும் கிடையாது, என்ன இருக்கோ தர்றேன் என்று நாமத்தினால இருந்து நடை என்று சொன்னாரு. அதுதாங்க கிஃப்ட். என் நிலைமையிலும் மனநிலையுமா இருக்க கற்றுக்கொண்டேன்னு போல் சொல்றாரு. வந்திருக்கும் தெரியும், தாண்டிருக்கும் எனக்கு தெரியும் சொன்னாரு. அந்த இயேசு உங்களுக்கு எனக்கு இருக்கும் பொழுது பொன் என்ன, பொருள் என்ன, அது தேவன் பார்த்து கொள்வார், அது கர்த்தர் கொடுப்பார். என்ன தேவையோ இயேசு கொடுப்பார், அவன் இயேசு கிறிஸ்து கொடுப்பார். அது எந்த உங்களுக்கு தான் கேட்டு உலக மனுஷன் சொல்றாங்க, மரம் வச்சவன் தண்ணி ஊற்றுவான்ட்டு. அப்ப நீங்களாலும் அதுக்கு மேல இருக்கிறோமே, உங்களை என்ன இயேசுக்கு எழுதுவாரா? உங்களெல்லாம் பார்க்கும்போது ராஜாவுடைய மாதிரி ஷோவா அவங்க உட்காந்துருக்கீங்களே. அது யோபு தங்கராஜ் சூட்டோடு நிற்கிறாரு, கோட்டோட ஜம்மு வந்திருக்காரு பார்க்க. அது மாதிரி சயராஜ் பார்த்தா ப்ளூ ஷர்ட் போட்டுருக்காரு நீட்டா. ஒவ்வொருத்தையும் பார்த்தா மார்க்கு பார்த்தா டீசெண்டா இட்மாஸ்டர் மாதிரி இருக்காரு, காலேஜ் ப்ரொஃபஸர் மாதிரி இருக்காரு. இப்படி ஒவ்வொருத்தரையும் பார்த்தா ஆண்டவர் தனி டிஃபரெண்டா லுக்கு கொடுத்துருக்காரு. இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் சாட்சியான சகோதரிகள் படுத்தான் இருக்கிறார்கள். அதனால அதுல எந்த குறையும் சொல்வதற்கு இல்லை. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறார்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள். உங்களை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்க்க வேண்டும். உங்களோடு பேசுகிறவர்கள் அவரோடு பேசும் அனுபவத்தை கடந்து வர வேண்டும். இது உச்சமான ஒரு அனுபவம் பார்த்துக்கிடுங்க. இது உச்சமான அனுபவம்.
இந்த உச்ச அனுபவத்திற்கு தேவன் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். முதலாவதாக இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்க வேண்டும், இரண்டாவதாக சிலுவையில் அறையப்பட்டிருக்க வேண்டும், மூன்றாவதாக தேவ ஆவியால் நடத்தப்படுகின்ற அனுபவத்திற்காய் கடந்து வர வேண்டும். முடிவாக உங்களுக்கு புரியும்படியாக ஒரு சின்ன கருதி சொல்ல நான் விரும்புகிறேன். உங்க ஈர 100 கொடுத்தா உங்களுக்கு தெரியும், 500 உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். தெரியுமா தெரியாதா? தெரியும். ரூபாய்க்கு வித்தியாசம் உங்களுக்கு தெரியாம இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். ஒரு புது தாள் 100 கை கொடுத்து வைக்க பார்க்குறீங்க, அப்படி சுண்டி விட்டு அப்படி ஸ்ட்ரிப்பாக நிற்கிது புது தாள். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த புது 100 அப்படி உள்ளங்கரை வச்சு கசக்கி ஒரு உருண்டையாக்கி நெல்லிக்காய் அளவுக்கு உருட்டிட்டேன் நான். அப்புறம் அதை காமிச்சு இது எவ்வளோன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? முதல்ல சுத்தமாக காட்டும்போது 100 சொல்றீங்க, அதை அப்படி உருட்டி சுருட்டி காமிக்கும்போது என்ன சொல்றீங்க? முதல்ல காட்டும் பொழுது 100 சொன்னீங்க. ரெண்டாவது கசக்கி காட்டுறேன், அதுக்கு என்ன சொல்றீங்க? சொல்லுங்க, என்ன சொல்லுங்க? முதல்ல காட்டும்போது, ரெண்டாவது காட்டும்போது அந்த பேப்பர் கலந்து கொடுத்தா வாங்க மாட்டாங்களா? இல்லை, அது பேப்பர்னு சொல்றாங்க. எனக்கு அந்த பேப்பரை கொடுங்க, ஒரு 10 பேப்பர் கொடுங்க எனக்கு. இல்லை, அந்த 100 கசங்கன 100 பேப்பர்னு சொல்றாரு பிரதர், அது கசங்கன பேப்பர் 10 கொடுங்க எனக்கு. அது கசங்கினாலும் அது 100 தான். இந்த இல்லையா? 100 அப்படியே கொடுத்தாலும் 100 தான், கசங்கி போனாலும் அந்த 100 தான். நான் என்ன பண்ணேன்னா, அந்த 100 தண்ணியில போட்டு அந்த மடிப்பெல்லாம் நீவி எடுத்து விட்டுட்டு அயன் பாஸ் வச்சு அயன் பண்ண முதல்ல அந்த மாதிரி ஆகிப்போச்சு. இங்க நிறைய கசங்களை 100 உட்கார்ந்து இருக்கு. எந்த ஏரியால கசங்கு இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும். அந்த இடத்துல அயன் பாஸை வெயிட் வச்சு இழுக்கணும் சூட. சில மடிப்பு நீங்கன்னாக்க சூடு அதிகமாக வைக்கணும். சரிதானா? அப்படின்னா அயன் பாஸ் வச்சு அயன் பண்ணி புது தாளம் மாத்திரை தான் அந்த எழுப்புற கூடுகை. கொஞ்சம் இதுதான் நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். அது மற்றவங்க புரிஞ்சு எதுக்கடா போய் நினைக்கிறாங்க, இன்னொன்று புரியுமா இல்லையா? அந்த கரெக்டாக எனக்கு அனுமான கசங்கி போன 100 தாள்களே என்று சொல்வதா, அதுக்கு அயன் பண்ணப்பட்ட புது 100 தாள் முந்தின வசதி காலம் பின்ன வருஷம், அது முந்தின தேவாலயத்தை பார்க்கும் பின்ன தேவாலயம் இதுவரைக்கும் இருந்தது போல அல்ல. இனி வரக்கூடிய நாட்கள் வித்தியாசமான ஆளுநர் போக போகிறீர்களா? அது அப்படியே போக போறீங்களா? இது சொல்லவே இல்லையா? எங்களுக்கு யாரும் பேசலையா? மணவாளன் யார்? யாருங்க? ஜென்ஸ் சொல்லுங்க, மணவாளன் யார்? மணவாட்டி யார்? என்ன ஆசை பாருங்க, மணவாளன் சாதாரண ஆள் கிடையாது, பெரிய மாப்பிள்ளை, பவர்ஃபுல் காட், சர்வ தேவன், அவர் மணவாளன். ஓகே, இங்க நாங்க மணவாளி சொல்றீங்களே, அங்கதான் இருக்குது எனக்கு. ஒரு நான் கேள்வி கேட்க விரும்புகிறேன். அந்த மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும் பிறக்கிற குழந்தைக்கு என்ன பேர் வைப்பீங்க? குழந்தை வந்தா தானே தெரியாம பிறந்துருச்சு, என்ன பேர் வைப்பீங்க? என்னங்க? தேவனுடைய பிள்ளைகளா? நீங்க எங்க உட்கார்ந்துருக்கீங்கன்னு தெரிஞ்சு போச்சு எனக்கு. இது வேற அந்த பதில் வரவே இது வரைக்கும் கல்யாணம் வரைக்கும் தான் கேட்டிருக்கீங்க, அதுக்கப்புறம் கேட்டதில்லை.
சினிமாவில் கதாநாயகி வணக்கம்னு போச்சு வைக்குவான். அதுக்கப்புறம் இருக்கிற பிரச்சனை யாரும் காட்ட மாட்டேன். காமிச்சா போச்சு வசூல் வராது தானே. ஒரு அம்மா சொன்னாங்க, ஆபிரகாம்னு பேர் வைப்பீங்கன்னாங்க. அந்த அம்மா ஆபிரகாம் பேர் வைக்க போறீங்களான்னு கேட்டேன். அந்த அம்மா சொன்னா இன்னொரு அம்மாக்கு தைரியம் வந்து, நான் ஏசுதாசன் வைப்பேன்ட்டாங்க. நான் பார்த்து இப்படியே பேர் சொன்னாச்சு, பொம்பளை பேர் பிறந்தா என்ன பேர் வைப்பீங்க கேள்வி மாத்திட்டேன். நான் ஆணும் பிறக்கும் பொண்ணும் பிறக்கும். அப்புறம் நான் யோசிச்சு பார்த்தேன், சரி உங்களுக்கு நான் ஐடியா கொடுக்குறேன், நீங்கள் யாராவது பிக்கப் பண்ணிக்கிங்கன்னு சொல்லுங்கன்னாங்க. 3 குழந்தை 4 குழந்தை பிறந்தா என்ன பேர் வைப்பீங்க? 5 குழந்தை பிறந்தா என்ன பேர் வைப்பீங்க? 7 பிறந்தா என்ன வைப்பீங்க? 8 பிறந்தா என்ன பேர் வைப்பீங்க? 9 குழந்தை பிறந்தா அப்படின்னு சவுண்டை மாற்றினேன். ஒரு மாதிரி டக்குன்னு பதில் சொல்லிட்டாங்க. 8 5 எவ்வளோடான்னு கேட்டேன் என் பையன்கிட்ட, பள்ளிக்கூட படிக்கிற பையன்கிட்ட. 13ன்னு கேட்டால் சொன்னான். 8 5 அப்படின்னு சொன்னால் 14ன்ட்டான். சரியான சொன்னாலும் தப்பா போச்சு. அதே மாதிரி இங்க எப்படி இருந்தா 9 குழந்தை பிறந்தா அப்படின்னு டக்குன்னு ஒரு அம்மா ஆவின் கனி இருந்துச்சு. இப்போ மணவாளன் இயேசுவை ஏற்றுக்கொண்ட மணவாளத்துக்கு பிறக்கிற குழந்தைக்கு இந்த ஆவின் கனியெல்லாம் பிரதிபலிக்கணுமா இல்லையா? ஒருத்தர் டக்குன்னு என்ன பார்த்து கேட்டாரு, உங்களுக்கு இந்த 9 கனி உங்க லைஃப்ல இருக்கிறாங்க என்னை பார்த்து ஒருத்தர் கேட்டார். நியாயமான கேள்வி. நான் 6 ஓகே 3 பில்டிங்கில் இருக்கு அப்படின்ட்டேன். ஒன்று ஐசியூ வார்டில் இருக்குது, ஒன்று ஜெனரல் வார்டில் இருக்குது, ஒன்று பீடியாட்ரிக் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு அப்படின்னு. சோமானதுக்கப்புறம் வந்துடும் அப்படின்னு. அப்போதான் உங்க வாழ்க்கையில் எத்தனை டிஃபெக்ட் இருக்கு, எத்தனை பேர் பெட்டை சேர்த்துருக்கீங்க? அந்த 9 வகையான அந்த ருசியில எத்தனை ருசி பெண்டிங்கா கிடக்குது. தெய்வ ஆவியினால் நடத்தப்படும் பொழுது அது செட் ஆயிடும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் எழுந்து நின்று நாம் ஜெபித்து இந்த கூட்டத்தை நாம் நிறைவு செய்வோமாக. ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா பாடவும் ஜெபத்தை கேட்கும் நான்
இது போகும்போது நம்ம சொல்லணும், என் முன்னாடி நீங்க தான் வருவேன், என் பின்னாடி நீங்க தான் வருவேன், என் இடமும் நீங்க தான் வருவேன், என் வளரும் நீங்க தான் வருவேன், என் கீழையும் நீங்க தான் வருவேன், நீங்க மேலே நீங்க தான் வருவேன். வாழ்த்துக்களையும் நன்றியையும் சொல்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். அல்லேலூயா. கூட்டத்திற்கு உறுதுணையாக இருந்த இந்த சபையின் போதகர் ஜெசல் நாளை அவர்களுக்காக கிறிஸ்துவுக்குள்ளாக ஆதரவுகளாக நன்றி சொல்கிறோம். அதே போல தேசிய மையத்தின் சார்பாக அருமையான ஸ்தாபகர் ES ராஜன் அவர்களுக்காக தரிசனத்தை கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி சொல்கிறோம். மேடையில் இருந்த தேசிய போதகர் அருண்குமார் அவர்களுக்காக கற்றுக்கொள்ள நன்றி சொல்கிறோம். சுவாமி அவர்களுக்காக நன்றி, அண்ணன் தங்கப்பாண்டி அவர்களுக்காக நன்றி, அன்பு போதகர் சந்திரகுமார் அவர்களுக்காக நன்றி சொல்கிறோம். பார்வை குடும்பத்தில் உதவி செய்கிற விசேஷமாய் அருமையான மாரியப்பன் மோசஸ் மாரியப்பன் ஐயாவுக்கு நன்றி, பாஸ்டர் ஜோபு தங்கராஜுக்காக நன்றி, பாஸ்டர் மார்க்குக்காக சோத்ரம், அருமையான சரணையாவுக்காக நன்றி,
மற்றும் வில்சனையாவுக்காக, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக, பார்வையற்ற மக்களாக வந்திருக்கிற அவர்களை கைட் பண்ணி கூட்டி வந்திருக்கிற உதவியாளர்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். இந்த திருச்சபையில் இருக்கிற உதவியாளர்களுக்காக, செக்ஷன் ஒவ்வொருவர்களுக்காக ஆண்டவர்களுக்காக நன்றி சொல்கிறோம். மற்றும் அருமையான சகோதரி ரவி ஜான் அவர்களுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்கிறோம். அருமையான இசை வாசித்த அருமையான அண்ணன் செல்வின் அவர்களுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்கிறோம். அன்பு தம்பி டேனியலுக்காக நன்றி சொல்கிறோம். மற்ற எங்களுக்கு எல்லாருக்கும் உதவியாக இருந்த அன்பு சகோதரர் கார்த்திக்காக, அன்பு சகோதரர் அருண்குமாருக்காக நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் இன்னும் பெரிய காரியங்களை செய்வார். வேற யாரையும் மறக்கல. தேங்க்யூ. அல்லேலூயா. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். இதை சொல்லிடுறேன் இருங்க ஒரு நிமிஷம். ஆண்டவரை நாம் நடத்தப்பட்டோம். எல்லாருக்கும் மதிய உணவு ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. மாடியில் எல்லாருக்கும் டேபிள் போட்டு உங்களுக்கு உணவு அங்கே பரிமாறப்படும். நீங்கள் எல்லாரும் வந்ததில் எல்லாரும் இருந்து சாப்பிட்டு திருப்தியாய் ஒருவர் வாழ்த்தி கடந்து செல்லும்படியாக உங்களை அன்பாக கேட்டுக் கொடுக்குறேன். நாங்கள் உங்களுக்கு பரிமாறுறதுக்கு ஆட்கள் நாங்கள் இருக்கிறாங்க, நம்முடைய வாலண்டியர்ஸ் இருக்கிறாங்க. அவர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த நேரம் வரைக்கும் நமக்கு நடத்தி கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய பரிசுத்த ஆவியானவருக்கும் நம்முடைய ஆண்டவருடைய நாமத்தில் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நன்றியை சொல்லுகிறோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் நம்மோடும் சர்வ பரிசுத்தமானவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் இருப்பதாக.